மின்னல் போல் செயல்படும் மீனராசி நேர்களே, ராகு பகவான் உங்க ராசியில இருந்தா இப்ப கும்பத்துக்கு கீழே இறங்கியிருக்காரு. உங்களை பிடிச்ச விஷயங்கள் பூரா மாறி இருக்கு. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை சந்திக்கலாம். வம்பு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வெற்றி என்பது எல்லா நேரத்தில் ராகு பகவான் ஒரு மனிதரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னா ராகு கேதுவால் மட்டும்தான் முடியும். மற்ற கிரகங்களை விட வலிமை அதிகம் வாய்ந்த கிரகம் ராகு கேதுகள் தான். எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்கள் புன்னகையுடன் இருங்க. புன்னகை மெதுவாக வரும். புன்னகை இருந்தால் புன்னகை கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியால் வரும். பொதுவாக தாய் தகப்பனுக்கு மருத்துவ செலவுகள் வரும். சிறு மருத்துவ செலவுகள் நீங்கள் அவ்வப்போது பார்த்து கொள்வது நல்லது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் உண்டு. நீண்ட நாளாக ஒரு யாத்திரை கோயிலுக்கு செல்லணும் என்று நினைத்தவர்கள் இப்போது செல்வார்கள். திருச்செந்தூர் போகணும், கன்னியாகுமரி போகணும், ஏதாவது ஒரு கோயில் அப்படி நினைக்கும் போது சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு. அந்த சுற்றுலாவிலிருந்து நம் மனநிலைகள் அங்கே அலைவைந்து கொண்டிருக்கும். நீங்கள் வெற்றியை தேடி வந்தீர்கள். நாளும் நல்லதும் நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.